சாண்ட்ரா லாவி கோஜ்கோவிக் பலரும் கனவு காணும் ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர். சுவிட்சர்லாந்தில் பிறந்து துபாயில் அதிக சம்பளத்துடன் கார்ப்பரேட் வேலை, ஆடம்பரமான சொந்த வீடு, விலை உயர்ந்த கார் என அத்தனை வசதிகளும் அவரிடம் இருந்தன. ஆனால் விமான நிலையங்களின் சொகுசு அறைகளிலும் கார்ப்பரேட் கூட்டங்களிலும் அவருக்குள் ஒரு கேள்வி குறைந்து கொண்டே இருந்தது. உலகில் பலருக்கு அடிப்படை வசதிகளே இல்லாத போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆடம்பரம்? இந்த ஒரே ஒரு கேள்வி அவர் வாழ்க்கையையே மாற்றி அமைத்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு சாண்ட்ரா ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். தனக்கு கை நிறைய சம்பளம் தந்த வேலையை ராஜினாமா செய்தார். கையில் வெறும் 2 சட்டைகள், 2 கால் சட்டைகள் மற்றும் ஒரு ஒன்வே விமான டிக்கெட்டுடன் இந்தியாவுக்கு புறப்பட்டார். நான் சொகுசு வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் விடுபட நினைத்தேன். அதனால்தான் வெறும் 2 ஜோடி ஆடைகளுடன் இந்தியா வந்தேன். தனியாக ரயிலில் இந்தியா முழுவதும் சுற்றினேன். என்னிடம் அப்போது சொத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த தருணம் அதுதான் என்கிறார் சாண்ட்ரா. இந்தியாவின் உண்மையான மாற்றம் நகரங்களில் இல்லை, கிராமங்களில்தான் இருக்கிறது என்பதை சாண்ட்ரா உணர்ந்தார். நகர்ப்புற தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதை விட நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்தார். அப்படி அவர் தேடி சென்ற இடம்தான் மேற்கு வங்காளத்தில் உள்ள போக்குவரத்து வசதிகளற்ற சாகர் தீவு. ஒரு வெளிநாட்டு பெண்ணை கிராம மக்கள் ஆரம்பத்தில் நம்பவில்லை. ஆனால் சாண்ட்ரா சோர்வடையாமல் ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தட்டினார். பெற்றோர்களிடம் பேசி அவர்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு கெஞ்சி கேட்டார். மெதுவாக கிராம மக்களின் நம்பிக்கையை வென்றார். அன்று வெறும் 2 ஜோடி ஆடைகளுடன் வந்த சாண்ட்ரா இன்று ஒரு கிராமத்தின் விதியையே மாற்றியுள்ளார். அவருடைய இலவச ஆரம்ப பள்ளியில் இன்று 150 குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள். அரசு பள்ளியில் படிக்கும் மேலும் 120 குழந்தைகளுக்கு மாலை நேர வகுப்புகளும் தினமும் சத்தான உணவும் வழங்கப்படுகிறது. 20 கிராமப்புற பெண்களுக்கு தையல் பயிற்சி அளித்து அவர்கள் சொந்த காலில் நிற்க உதவியுள்ளார். இது தவிர குழந்தை திருமணம் மற்றும் குடும்ப வன்முறைக்கு எதிராக போராடி வருகிறார். பணமும் பொருளும் தற்காலிகமானவை, அவை நிரந்தர மகிழ்ச்சியை தராது. எளிய மக்களுக்கு உதவுவதே என் வாழ்நாள் லட்சியம். என் மூச்சு உள்ளவரை இதை செய்வேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் இந்த சுவிஸ் நாட்டு தேவதை.